ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, கோட்டையை பிடிக்கப் போவது யார் என்ற நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி அதில் நம்ம நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, அந்த முடிவுகளை தான் உங்கள் முன் தெரிவித்து வருகிறோம். அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி, இது ஒரு ஸ்டார் தொகுதின்னு சொல்லலாம். காரணம், தொடர்ந்து இங்கே திமுகவின் முரட்டு பக்தன் வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. அவருக்கு பின் அவருடைய மகள் கீதா ஜீவன் தொடர்ந்து வெற்றி பெற்று அவங்க அமைச்சராகவும் இருக்கிறாங்க. அப்படின்னு தேர்தலுக்கு நம்ம முன்பு நடத்திய கள ஆய்விலேயே கீதா ஜீவனுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். காரணம், அவங்கள அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நாடார் சமூகம், அவங்க கிறிஸ்தவ நாடாராக இருந்தாலும் சரி, இந்து நாடாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக பார்க்குறாங்க. அவங்க வெற்றி பெற்றால் தான் தனக்கு ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த குடும்பத்திற்கு ஏதோ ஒரு நன்றி விசுவாசம் காட்டுறது மாதிரி அந்த தொகுதி மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னா மேயராக அவங்களுடைய சகோதரர் இருக்கிறாரு, கீதா ஜீவன் அமைச்சராக இருக்கிறாங்க. ஸோ அந்த குடும்பத்துடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த தூத்துக்குடியே இருக்கிறது அப்படிங்கிறது மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம். இப்பொழுது தாவேக்கா அங்கே மிகப்பெரிய அளவிலே ஒரு அலையாக வீசிருக்குன்னு பார்க்குறோம். ஏன்னா தூத்துக்குடியில் விஜயோடைய ரோடு ஷோ, அந்த கூட்டம் எந்த அளவுக்கு கூடியது அப்படின்னு ஆரம்பத்தில் அது ஒரு ரசிகர் பட்டாளமாக பார்த்தாங்க. வெளி இடத்துலேருந்துலாம் கூட அழைச்சிட்டு வந்தாங்கன்னாங்க. ஆனால் அந்த கூட்டத்தை பார்த்ததுமே அரசியல் கட்சிகள்லாம் ஒரு அச்சம் கொண்டன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் கள சூழல் எப்படி இருக்கிறது, தேர்தல் அரசியல் அது ஒரு வித்தியாசமானது எப்படி இருக்குங்கிறத கலாய்வில் ஈடுபட்ட பாலசுப்ரமணியன் அவர்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம்ண்ணா. முதற்கட்ட கலாய்வில் கீதா ஜீவனுக்கு தான் ஏறுமுகம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ தாவேக்கா அங்கே மிகப்பெரிய ஒரு அலையாக சுனாமியாக அங்கே அடித்தது. அதற்கு பிறகும் கீதா ஜீவன் தான் வெற்றி பெறுவாரா, இல்லை உங்களுடைய கருத்தை மாற்றிக்க போறீங்களா? தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2,50,587 வாக்குகள் இருக்கு. அதில் பதிவான வாக்குகள்னு பார்த்தீங்கன்னா 2,02,770 வாக்குகள் பதிவாயிருக்கு. சுமார் 80.92% வாக்குகள் பதிவாயிருக்கு அங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது கீதா ஜீவன் தான் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத, நம்ம அதிகப்படியான வாக்குகள்ல வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத நம்ம கலாய்வில் சொல்லியிருந்தோம். இப்ப விஜயோட அந்த ரோட் ஷோ அங்க நடந்ததுனால அந்த தாக்கம் மக்கள் மத்தியில அந்த கூட்டத்தை வச்சே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. அதுபோக அந்த இதுல விஜயில இருந்த அந்த அம்மா திமுகவுக்கு போனதுனால அந்த மீனவர்கள் ஓட்டு அப்படியே திமுகவுக்கு வந்துடும் அப்படிங்கிற பட்சத்துல அனிதா ராதாகிருஷ்ணன் நினைச்சிட்டாரு அந்த அம்மாவை திமுகவில் சேர்க்காப்புல பேசி சேர்த்து இது பண்றாங்க. அது பெரிய பாதிப்பை கொண்டு வரல. மீனவ சமுதாய ஓட்டு நம்ம டிவிக்கில இருந்து அப்படியே பிரிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணாங்க. அது பெரிய பாதிப்பை கொண்டு வரல. ஆனா பெண்கள் மத்தியில பார்க்கும்போது அதிகமான ஈர்ப்பு விஜய்க்கு வந்திருக்கு. அதை நமக்கு மீனவர்கள் ஓட்டு ஃபுல்லாவே நமக்கு விஜய் குழந்த மாதிரியும் இருக்கு. அதுபோக நம்ம கிறிஸ்டின் ஓட்டும் அதிகப்படியான இதுகள் விழுந்திருக்கு. இந்துக்கள் ஓட்டுமே விழுந்திருக்கு. இந்துக்கள் ஓட்டு எதை வச்சு உள்ள வந்திருக்கு அப்படின்னா மகளிர் சுய உதவி குழுக்கள், அதுல உள்ள இதை தான் நமக்கு அந்த பெண்கள் ஓட்டு ஃபுல்லாமே உள்ள வருது. அப்படிங்கும்போது அதிகப்படியான ஓட்டுகள் நமக்கு இப்ப 10% வரும்னு நம்ம எதிர்பார்த்த இடத்துல 25% டிவிக்கு போகுது அப்படின்னா அது திமுகவில் இருந்த ஓட்டு வங்கியும் விஜய்க்கு வருது, அதிமுகவில் இருந்த ஓட்டு வங்கியும் விஜய்க்கு வருது. முக்கியமா நாம் தமிழர் கட்சி அவருடைய ஓட்டு வங்கியும் வருது. அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு ரெண்டாவது இடத்துக்கு விஜய் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இழுபறியில தான் கீதா ஜீவன் அமைச்சரே மறுபடியும் அவர் களத்துல சட்டமன்ற எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இழுபறியில தான் உட்காரும். தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான் பார்த்தோம். மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெறுவார் கீதா ஜீவன் அப்படிங்கிற நம்ம முதற்கட்ட கலாய்வில் சொன்னோம். ஆனால் இப்படி ஒரு ரோட் ஷோ நடக்கும் அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கிற மக்களே நினச்சிருக்க மாட்டாங்க. அதை விட இன்னொன்று என்னென்னா, அந்த கட்சியில் சீட்டு கிடைக்கணும் எதிர்பார்த்த அந்த மீனவ சமுதாய பெண் அவங்க தர்ணாலாம் பண்ணாங்க வீட்டு வாசலில், விஜய் வீட்டு வாசலில். கடைசியில் அவங்க போய் திமுகவில் போய் சேர்ந்தவுடனே அந்த மீனவர்கள் வாக்குகள்லாம் அப்படியே ஷிஃப்ட் ஆகும்னு நினச்சாங்க. மாறாக அது பேக் ஃபயர் ஆகிருக்கு அப்படிங்கிறது. கிறிஸ்தவர்கள் ஓட்டு, மீனவர்கள் ஓட்டு, இந்துக்கள் ஓட்டு, பட்டியல் சமூகத்தின் ஓட்டு எல்லாமே கூட தாவேக்காக்கு போகிறது மாதிரி இருக்குது. 25% 28, 30% கூட அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இதனால் அதிமுக
அவங்களுடைய வாக்கும் ஓரளவு கணிசமாக குறையுது. திமுகவுடைய வாக்கு வங்கி, ஏன்னா மீனவர்கள் இவங்கெல்லாம் அவங்களுக்கு தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அந்த வாக்கும் குறையிறதுனால பெண்களுடைய வாக்குகளும் தாவேக்காக்கு அதிகமாக போகிறதுனால ஒருவேளை இது 2ஆம் இடத்திற்கே கூட தாவேக்கா வரக்கூடிய ஒரு சூழல். காரணம், அந்த ஸ்ரீநாத் அப்படிங்கிறவர் விஜயுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர். அதனால அவருக்காகத்தான் இங்கே ரோட் ஷோக்கே அவர் வந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்கும். அவர் போனதே மொத்தமாக 10 ரோட் ஷோ. தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக அவர் வந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு அலையாக வீசியிருக்கிறது. 2வது இடத்துக்கு தாவேக்கா வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஒரு இழுபறியிலே கூட கீதா ஜீவன் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கள நிலவரம் சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.